சென்னை நெற்குன்றத்தில் அரசு மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமில் அதிமுக திமுகவினர் மோதல். சென்னை மாநகராட்சி 145வது வார்டு நெற்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் காப்பீடு திட்டம் பெறுவதற்கான மனுக்களை அளித்தனர். இந்த காப்பீடு திட்டத்தில் நேரில் ஆய்வு செய்ய திமுக மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி நேரில் வந்திருந்தார். உடன் திமுக நிர்வாகிகள் கட்சியினர் வந்திருந்தனர். அப்பொழுது 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தனது ஆதரவாளர்களுடன் அங்கு வந்த நிலையில் தனக்கு முறையாக அழைப்பு கொடுக்கவில்லை என எம்எல்ஏவிடம் தனது கேள்வியை முன்வைத்தார். அதற்கு எம்எல்ஏ கணபதி அனைவருக்கும் அரசு அதிகாரிகள் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என பதில் கூறிய நிலையில் இருதரப்புக்கும் இடையே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென அதிமுக நிர்வாகி ஒருவரும் திமுக நிர்வாகி ஒருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்த நிலையில் கைகலப்பாக மாறியதில் பெரும் பரபரப்பானது. இதனிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த கோயம்பேடு போலீசார் இரு தரப்பையும் தடுத்து சமரசம் செய்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தின் போது திமுக மற்றும் அதிமுக மகளிர் அணியினர் மாற்றி மாற்றி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஆனது. இதனை அடுத்து போலீசார் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திமுக மற்றும் அதிமுகவினர் அங்கிருந்து கலைந்து அமைதியாக சென்றனர். எம்எல்ஏ அதிமுக மற்றும் திமுகவினர் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பானது. இதுக்கு பிறப்பிக்கலங்க, இவங்களாகவே சென்னை மாநகராட்சி பேரை போட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்கணும், தான் ஏதோ திட்டங்கள்லாம் செய்யற மாதிரி முதன்மைப்படுத்திக்கணும்ன்றது போல இங்க ஒரு ஏற்பாடுகளை செய்து உள்ள காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை ஒரு 20-30 ஆட்களை உள்ள வைத்து கொண்டு யாரும் உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பாட்டு செஞ்சிருந்தாங்க. நான் பொதுமக்கள் என்கிட்ட நேற்றுலேருந்து சென்னை மாநகராட்சி இந்த காப்பீடு திட்டம் நடத்துதே, நீங்கள் எதுவும் தகவல் கொடுக்கலன்னு பொதுமக்கள் கேட்டு இவங்கெல்லாம் இந்த காப்பீடு திட்டம் எடுக்கிறதுக்காக காலையில் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு உள்ளே போயிட்டு விஓ போய் சந்திச்சு கேட்குறேன். விஓ எனக்கு தாசில்தார் உத்தரவு போட்டாருன்னு ஒரு உத்தரவை காட்டுறாரு. உத்தரவுன்னா செல்போனில் போட்டிருக்காரு. இது வரைக்கும் வட்டாட்சியர்கிட்ட கேட்டு எந்த விதமான மாவட்ட ஆட்சின்னு அந்த அறிவிப்பானைய அவர் அந்த வழிகாட்டி நெறிமுறையை கொடுக்கல. இது முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினர், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அவராக தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். முதல்வரோடு இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் மாரி அந்த திட்டத்துக்கு பதிலாக இவர் தனியா பண்ணணும். ஏன்னா அந்த திட்டத்துல முதல்வர் துணை முதல்வர் படம் தான் போட முடியும், இவர் படத்தை அதுல போட முடியாது. வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பேனர் ஒண்ணு இருக்குது பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா இவர் படம் எல்லா படத்தையும் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க படம்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. அரசோட திட்டத்தில் கட்சிக்காரங்க படம் நிகழ்ச்சி நடத்த இடத்துல வைக்கலாமா? சென்னை மாநகராட்சி பேனர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் சட்ட விதிமுறைகள் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ காவல்துறையை வைத்து ஒரு லேடிஸை, ஒரு மகளிரை ஒரு ஆள் தகாத வார்த்தையில, வாயில சொல்ல முடியாத ஒரு வார்த்தையில அசிங்கமாக பேசி அவங்க தோல் மேல கை வச்சு அவங்கள பிடிச்சி தள்ளி இந்த வார்டில் இருக்கக்கூடியவங்க இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க. அது அந்த மண்டல குழு தலைவரை எம்எல்ஏ வந்தம் போது நான் அது குறித்து அந்த மண்டல குழு தலைவரை சென்னை மாநகராட்சி ஆணையை பிறப்பிக்கலையே, இது எப்படி நடக்குதுன்றதுக்குள்ள அதுக்குள்ளே அவங்க கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படியே சுற்றி எங்களை எல்லாம் தள்ளி காவல்துறை முழுக்க முழுக்க எங்களை மட்டும்தான் கட்டுப்படுத்துது. நாங்கள் என்ன சொல்கிறோம், அரசின் திட்டம் முறையாக இருக்கக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினருக்கு ஏன் தகவல் தெரிவிக்கல? நாங்கள் ஒரு 100-200 பேருக்கு மக்கள் பயனடுற மாதிரி நாங்கள் இந்த திட்டத்துக்கு கொண்டு வருவோம்ல. எதுக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? முதல்வர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரா? எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்லாம் புறக்கணிச்சுட்டு செய்யுங்கன்ட்டு. நான் இப்போ சொல்றேன், மரியாதைக்குரிய ஊடகத்துறையில, பத்திரிகை துறை, எந்த தொகுதியிலும் நடக்காத அநியாயங்கள் இங்க நடக்குது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி மிகவும் மன்னராட்சி போல ஏதோ நம்ம வானத்துல இருந்து ஆகாயத்துல இருந்து வந்துட்டது போல மிகவும் மிரட்டு தோணில எங்களை இந்த மாதிரி பண்ணினுக்கிறாரு. இது பொதுமக்களுக்கு தெரியணுன்றதுதான் ஊடக வாயிலும் பத்திரிகை வாயிலும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ஒரு பல்லவ நகர் ஸ்கூல்லங்க அவர் எவ்வளவு விளம்பர பிரியர் பாத்துங்க. ஒரு பல்லவ நகர் ஸ்கூல்ல அவரோட போட்டோவை மாட்டி வச்சுக்கிறார் உள்ள. மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட போட்டோ இல்ல, அதுல இவர் போட்டோவை மாட்டி வச்சுக்கிறாரு. அவர் விளம்பர பிரியர். அவரு எல்லாத்துலயும் நம்ம சொல்ற மாதிரி, அதான் நான் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி, கல்யாண வீடுன்னா இவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்ன்ற டயலாக் தான் இங்க. அந்த சேர்மன் அவரு பாவங்க, அவரு நான் அவரை பத்தி குறை சொல்ல விரும்பலங்க. இவர் சொல்றாரு செய்யறாரு.
இல்லைன்னா இவரோட ராஜ்யம் தானே இங்க நடந்துனுக்குது. எனக்கு கேள்வி தான் கேளுங்க. போலீஸ் என்ன சார் சொல்றாங்க சார்? அவங்கள நான் வந்து குறை சொல்ல விரும்பல சார். இங்க நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் கண்ணியமிக்க காவல்துறை சார். அவங்க நிலைமை பாவம் சார். அவங்களுக்கு நியாயம் எங்க பக்கம் இருக்குதுன்னு தெரியுது. என்ன சொல்றாங்க சார், நீங்க புரிஞ்சுங்க சார், புரிஞ்சுங்க சார், நீங்க புரிஞ்சுங்க சார் போது அதுல எவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்குது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறையும் எவ்வளவு அடக்கி அவர் வந்து கண்ட்ரோல்ல வச்சுன்னுக்கிறாருன்றது சொல்றேன் சார். வாழ்க்கையில வந்து ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இந்த பூலோகமே நிரந்தரம் கிடையாது. ஆனா இது ஏதோ வந்து அவர் என்னவோ வந்து உலகத்துல ஏதோ வானத்துல இருந்து வந்துட்ட மாதிரியும் அவர் நினைக்கிறது தான். கூட ஒரு 50 ஆளை அப்படி வச்சுக்கின்னு வந்து இந்த லேடிஸ் எல்லாம் மிரட்டுறாங்க. நம்ம என்ன சார் பண்றது? ஊடக வாயிலாம் பத்திரிகை வாயிலாகவும் தெரிவிக்கிறேன், தயவு செய்து இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிங்க சார். 145வது வார்டுல நடக்கிற அநியாயம், இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில நடக்கிற அநியாயம், கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சார் அந்த மகளிர். அவ்வளோ வார்த்தை சார், அசிங்க அசிங்கமான வார்த்தை. போன்ல கைய வச்சு ஒரு ஆள் கைய வச்சு தள்ளுறான். இதெல்லாம் தகுமா சார்? இதெல்லாம் இவ்வளவுக்கு காரணம் சார், பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறேன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் கொடுக்குற தைரியத்துல மட்டும்தான் இவ்வளவு நடக்குது சார். இது பகிரங்க குற்றச்சாட்டு சார். இது உள்ளபடி உரைக்கும் அநீதிகளை அஞ்சாமல் அலசும் மக்களுக்கான செய்தி, மக்கள் உரிமைக்கான செய்தி. உங்களுக்கான செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.